வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை மாநகரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி, இந்த நகரம் எப்படி படிப்படியா உருவாச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்துக்குள்ள போக போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு வரிய படிக்கும்போதே சென்னையோட மொத்த வளர்ச்சியும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருக்குல்ல. ஒரு காடு மரம் எப்படி எந்த பிளானும் இல்லாம அதுக்கு பிடிச்ச மாதிரி கிளவிட்டு வளருமோ அப்படிதான் நம்ம சென்னையும் வளர்ந்திருக்கு. இதுதான் இந்த நகரத்தோட ஒரு தனித்துவமான அடையாளமாவே மாறிடுச்சு. சரி, அப்போ இவ்ளோ பழமையான வரலாறு கொண்ட இந்த நிலப்பகுதி எப்படி இன்னைக்கு இவ்ளோ பரபரப்பான ஒரு மெகா சிட்டியா, அதாவது சென்னையா மாறுச்சு? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். சென்னையோட கதை நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஆரம்பிக்கல. அதுக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. வாங்க முதல்ல இந்த மண்ணோட தொன்மைய கொஞ்சம் பாப்போம். 1,00,000க்கும் அதிகமான வருஷங்கள். ஆமா, கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுதான் உண்மை. சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற குடியம், அத்திரம்பாக்கம் மாதிரியான இடங்கள்ல நடந்த அகழாய்வுகள்ல இங்க மனித நாகரிகம் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தழைச்சிருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரிய வந்திருக்கு. இந்த பழமைய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல இங்க ஓடுன குற்றலியாறு பக்கத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் கிபி 2ஆம் நூற்றாண்டுல கிரேக்க அறிஞர் தாலமி மல்லியர்பான்னு ஒரு துறைமுகத்தை பத்தி சொல்றாரு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம மயிலாப்பூர் தான். 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் பல்லாவரத்துல குடைவரை கோயில்களை கட்டியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வரதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகள்லயே நுங்கம்பாக்கம், கோயம்பேடு மாதிரியான பகுதிகள் எல்லாம் நல்லா வளர்ந்த கிராமங்களா இருந்திருக்கு. இப்போ கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வரும். அதாவது ஆங்கிலேயர்களோட வருகை. நவீன சென்னையோட வரலாற்றை தொடங்கி வச்ச அந்த ஒரே ஒரு ஒப்பந்தத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இது எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல கிழக்கிந்தியா கம்பெனி ஒரு புது வர்த்தக மையத்தை அமைக்க இடம் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ பிரான்சிஸ் டேன்னு ஒரு அதிகாரி மயிலாப்பூருக்கு வடக்கு இருந்த ஒரு மணல் பாங்கான நிலத்தை தேர்ந்தெடுத்தாரு. ஆகஸ்ட் 22, 1639 விஜயநகர ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்குனாங்க. உடனே புனித ஜார்ஜ் கோட்டையோட கட்டுமானமும் தொடங்குச்சு. இதுதான் நவீன மெட்ராஸின் பிறப்புன்னு சொல்லலாம். இந்த புனித ஜார்ஜ் கோட்டைங்கிறது சும்மா ஒரு பில்டிங் கிடையாது. அதுதான் சென்னையோட கரு. எப்படி ஒரு சின்ன விதையில இருந்து ஒரு பெரிய மரம் வளருதோ, அதே மாதிரி இந்த கோட்டைய சுத்தி தான் ஒரு முழு நகரமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுது. சரி, கோட்டை கட்டியாச்சு, வியாபாரம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா வெறும் ஒரு கோட்டை மட்டும் எப்படி ஒரு பெரிய நகரமா மாறுச்சு? கோட்டையை சுத்தி இருந்த சின்ன சின்ன குடியிருப்புகள் எப்படி விரிவடைஞ்சு சுத்தி இருந்த பகுதிகளை உள்ளிழுத்து புது புது மக்களை ஈர்க்க ஆரம்பிச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆரம்பத்துல இங்க 2 தனித்தனி பகுதிகள் இருந்துச்சு. வடக்க ஆங்கிலேயர் கண்ட்ரோல்ல இருந்த மதராசப்பட்டினம், தெற்க நம்ம உள்ளூர் மக்கள் வாழ்ந்த சின்னப்பட்டினம். ஆங்கிலேயர்கள் தான் இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட முக்கியமான வியாபாரமே இங்க இருந்து தரமான துணிகளை வாங்கி யூரோப்க்கு அனுப்புறதுதான். அதனால அவங்களுக்கு திறமையான நெசவாளர்கள் ரொம்ப தேவைப்பட்டாங்க. இந்தியாவோட பல பகுதிகள்ல இருந்தும் நெசவாளர்களை சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க தங்குறதுக்காகவே புது புது பகுதிகள் உருவாச்சு. உதாரணத்துக்கு சின்ன சின்ன தறிகள் இருந்த இடம் சின்னதரிப்பேட்டைன்னு சொல்லப்பட்டு அதுதான் இப்போ சிந்தாதிரிப்பேட்டை ஆயிடுச்சு. அதே மாதிரி சலவை தொழிலாளர்கள் வாழ்ந்த வண்ணத்துக்காரன் பேட்டை இப்போ வண்ணாரப்பேட்டைன்னு மாறிடுச்சு. பாருங்க, அந்தந்த இடத்தோட பேர்லயே அதோட வரலாறு இருக்கு இல்லையா? இது மட்டும் இல்ல, ஏற்கனவே இங்கிருந்து எழும்பூர், திருவள்ளிக்கேணி, புரசைவாக்கம் மாதிரியான ரொம்ப பழமையான கிராமங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்த நகரத்தோட சேர்ந்துடுச்சு. அதனால சென்னைங்கிறது புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் மட்டும் இல்ல, பல பழமையான ஊர்களோட ஒரு தொகுப்பு தான். சரி, இப்ப இந்த நகரத்தோட ரெட்டை அடையாளத்தை பத்தி பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில இது எப்படி ஒரு பக்கம் வளர்ந்துச்சு, இன்னொரு பக்கம் இதோட நீடித்த அடையாளம் எப்படி உருவாச்சு? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் விஷாலமான சென்னை மாகாணத்தோட தலைநகரமா மாறுச்சு. அதாவது தென்னிந்தியாவில பிரிட்டிஷ் அதிகாரத்தோட மையமா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே மெட்ராஸ் தான் ஆங்கிலேயரை எதிர்த்த சுதந்திர போராட்டத்தோட முக்கியமான களமாகவும் இருந்துச்சு. இதுதான் இதோட ரெட்ட மரபு. கடைசியா 1996ல அதோட காலனித்துவ அடையாளத்தை மாற்றி அதுக்கு முன்னாடி இருந்த வேர்களை பிரதிபலிக்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமா சென்னைன்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஆக நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டோம். எந்த ஒரு திட்டமும் இல்லாம ஒரு காட்டு மரம் மாதிரி வளர்ந்த இந்த நகரம் லட்சக்கணக்கான வருஷ வரலாற்றை தனக்குள்ள வச்சிருக்கு. அப்போ இந்த மரத்தோட அடுத்த கிளைகள் எப்படி இருக்கும்? சென்னையோட எதிர்காலம் எப்படி அமையும்? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான்.